தமிழின் டெக் அஸ்ட்ரோ ரிவ்யூ யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த சேனல் மூலமாக தொழில்நுட்பம், ஜோதிடம், கல்வி, வேலைவாய்ப்பு, சுகாதாரம், உடற்பயிற்சி, ஆன்மீகம் போன்ற பயனுள்ள வீடியோக்கள் பதிவிடப்படும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும், கமெண்ட் செய்யவும். நன்றி. கணினி கம்ப்யூட்டர். கணினி என்பது நாம் தரும் உள்ளீடுகளை இன்புட் பெற்று அதனை செயல்படுத்தி ப்ராசஸ் அதற்கிணையான வெளியீடுகளை அவுட்புட் தரும் ஒரு மின்னணு சாதனம், எலக்ட்ரானிக் டிவைஸ் ஆகும். கணினி தொகுதி கம்ப்யூட்டர் சிஸ்டம். கணினி தொகுதி வன்பொருள், மென்பொருள், உயிர்ப்பொருள், நிலைப்பொருள் போன்றவற்றை உள்ளடக்கியது. வன்பொருள் ஹார்ட்வேரில் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மத்திய செயலி, சேமிப்பகம் ஸ்டோரேஜ் யூனிட், ஸ்டோரேஜில் பிரைமரி ஸ்டோரேஜ் முதன்மை, துணை செகண்டரி ஸ்டோரேஜ், உள்ளீட்டு கருவிகள் இன்புட் டிவைஸ், வெளியீட்டு கருவிகள் அவுட்புட் டிவைஸ் உள்ளடக்கியது. மென்பொருளில் மென் தொகுதி சிஸ்டம் சாஃப்ட்வேர், மென் ஒருங்கு என்கிற அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ஆகியவை அடங்கியது. ஒரு கணினி என்பது பல பாகங்கள் இணைந்து பணிபுரியும் ஓர் அமைப்பு. வன்பொருள் ஹார்ட்வேர். நீங்கள் பார்க்கவும் தொடவும் கூடிய பாகங்கள் வன்பொருள் என்று அழைக்கப்படுகின்றன. மென்பொருள் சாஃப்ட்வேர். மென்பொருள் சாஃப்ட்வேர் என்பது வன்பொருள் ஹார்ட்வேர் என்ன செய்ய வேண்டும் என்று அதனிடம் சொல்லும் கட்டளைகள், இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லது நிரல்கள், ப்ரோக்ராம் குறிக்கிறது. ஹார்ட்வேர்ஸ் வன்பொருள் பாகங்கள். கீழ்கண்ட கணினியின் முக்கிய வன்பொருள் பாகங்களை பற்றி விரிவாக தெரிந்து கொள்ளலாம். உள்ளீட்டு சாதனங்கள் இன்புட் டிவைஸ், சுட்டி மவுஸ், விசைப்பலகை கீபோர்டு. வெளியீட்டு சாதனங்கள் அவுட்புட் டிவைஸ், திரையகம் மானிட்டர், அச்சுப்பொறி பிரிண்டர், ஒலிபெருக்கிகள் ஸ்பீக்கர்ஸ். அமைப்பு தொகுதி சிஸ்டம் யூனிட், சேமிப்பகம் ஸ்டோரேஜ் யூனிட், மோடம். உள்ளீட்டு கருவி இன்புட் டிவைஸ். உள்ளீட்டு சாதனங்கள் இவை மைய செயலாக்க பிரிவில் தகவல்களை உள்ளிட பயன்படும் சாதனங்கள். உதாரணம் கீபோர்டு, மவுஸ், ஸ்கேனர், டாக்குமெண்ட் ரீடர், பார்கோட் ரீடர், ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், மேக்னெட்டிக் ரீடர் போன்றவை. வெளியீட்டு கருவி அவுட்புட் டிவைஸ். வெளியீட்டு சாதனங்கள் இவை செயலாக்கப்பட்ட தகவல்களை மனிதர்கள் பார்க்கக்கூடிய வடிவத்தில் வழங்கும் சாதனங்கள். உதாரணம் மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர், ப்ரொஜெக்டர் போன்றவை. மைய செயல்பாட்டு பகுதி சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். அமைப்பு தொகுதிதான் ஒரு கணினியின் அடிப்படை. இந்த செவ்வக பெட்டி பொதுவாக உங்கள் மேஜை மேல் அல்லது மேஜைக்கு கீழ் வைக்கப்பட்டிருக்கும். தகவல்களை செயலாக்கும் பல மின்னணு உறுப்புகள் இந்த பெட்டிக்குள் இருக்கின்றன. இவற்றில் மிக முக்கியமானது மையக செயலகம் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அல்லது நுண்செயலி மைக்ரோ ப்ராசஸர். இது உங்கள் கணினியின் மூளை போல் செயல்படுகிறது. இன்னொரு உறுப்பு குறிப்பில்லா அணுகல் பதிவு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. இது கணினி இயக்கத்தில் இருக்கும்போது CPU பயன்படுத்தும் தகவல்களை தற்காலிகமாக வைத்திருக்கும். ரேமில் உள்ள தகவல் இன்ஃபர்மேஷன் கணினி அணைக்கப்படும் போது டர்ன்ட் ஆஃப் அழிக்கப்படுகிறது. ரெஸ்ட். உங்கள் கணினியில் கிட்டத்தட்ட எல்லா பாகங்களும் அமைப்பு தொகுதியுடன் கேபிள்களால் இணைக்கப்பட்டுள்ளன. கேபிள்கள் குறிப்பிட்ட முனையங்களுக்குள் ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸ் செருகப்பட்டிருக்கும். இந்த திறப்புகள் ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் கனெக்டர்ஸ் பொதுவாக
அமைப்பு தொகுதியின் பின்னால் இருக்கும். அமைப்பு தொகுதியின் அங்கமாக இல்லாத வன்பொருட்கள் புறச்சாதனங்கள் பெரிஃபெரல் டிவைஸ் அல்லது சாதனங்கள் எக்ஸ்டர்னல் டிவைஸ் என்று அழைக்கப்படுகின்றன. சேமிப்பகம் ஸ்டோரேஜ் யூனிட். உங்கள் கணினியில் ஒரு வட்டு அல்லது பல வட்டு இயக்கங்கள் இருக்கின்றன. இவை தகவலை ஒரு உலோக தகட்டில் அல்லது பிளாஸ்டிக் வட்டில் சேமிக்கும் சாதனங்கள். உங்கள் கணினி அணைக்கப்பட்ட பிறகும் இந்த வட்டு தகவலை வைத்திருக்கும். உங்கள் கணினியின் நிலை வட்டு இயக்கம் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் தகவலை ஒரு நிலைவட்டில் ஹார்ட் டிஸ்க் சேமித்து வைக்கிறது. இது காந்த பரப்பை மேக்னெட்டிக் சர்ஃபேஸ் கொண்ட ஒரு உறுதியான தட்டு ரிஜிட் பிளாட்டர் அல்லது பல தட்டுக்களை கொண்ட அடுக்கு ஸ்டாக் ஆஃப் பிளாட்டர்ஸ். நிலைவட்டில் மிகப்பெரிய அளவிலான தகவல்களை வைத்திருக்க ஸ்டோர் மேசிவ் அமௌண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் முடியும் என்பதால் அது பொதுவாக உங்கள் கணினியின் முதன்மை சேமிப்பகமாக பிரைமரி ஸ்டோரேஜ் டிவைஸாக விளங்குகிறது. உங்கள் நிரல்கள் ப்ரோக்ராம் மற்றும் கோப்புகளில் ஃபைல்ஸ் கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் வைத்திருக்கும் நிலை வட்டு இயக்கம் ஹார்ட் டிஸ்க் டிரைவ் சாதாரணமாக அமைப்பு தொகுதிக்கு சிஸ்டம் யூனிட்டில் உள்ளே இருக்கும். சேமிப்பகம் சிடி மற்றும் டிவிடி இயக்கங்கள் சிடி அண்ட் டிவிடி டிரைவ்ஸ். இன்று கிட்டத்தட்ட எல்லா கணினிகளிலும் சிடி அல்லது டிவிடி இயக்கம் சிடி ஆர் டிவிடி டிரைவ்ஸ் உள்ளது. இது வழக்கமாக அமைப்பு தொகுதியின் முன்பக்கம் இருக்கும். சிடி இயக்கங்கள் சிடி டிரைவ்ஸ் லேசர் கதிர்களை பயன்படுத்தி சிடியில் இருந்து தரவை படிக்கின்றன, ரீடிங் டேட்டா ஆர் எடுக்கின்றன, ஸ்கேனிங் த டேட்டா. பல சிடி இயக்கங்களால் சிடி டிரைவ்ஸ் சிடிக்களில் தரவை எழுதவும் ரைட் டேட்டா அல்லது பதிவு செய்யவும் முடியும். பதிவு செய்யத்தக்க ஒட்டு இயக்கம் ரைட்டபிள் சிடி டிஸ்க் ஒன்று உங்களிடம் இருந்தால் நீங்கள் வெற்று சிடிக்களில் உங்கள் கோப்புகளை ஃபைல்ஸ் வைத்துக்கொள்ளலாம். நீங்கள் சிடி இயக்கத்தை உங்கள் கணினியில் இசை சிடிக்களை இயக்கவும் டு பிளே மியூசிக் சிடிஸ் பயன்படுத்தலாம். டிவிடி இயக்கங்களால் டிவிடி பிளேயர்ஸ் சிடி இயக்கங்கள் சிடி பிளேயர்ஸ் செய்யவும் எல்லாவற்றையும் செய்யவும் முடியும். அதோடு டிவிடிகளையும் படிக்க முடியும். உங்களிடம் டிவிடி இயக்கம் இருந்தால் உங்கள் கணினியில் திரைப்படங்கள் பார்க்கலாம். பல டிவிடி இயக்கங்களால் வெற்று எம்டி டிவிடிகளில் தரவை பதிவு செய்ய முடியும். ரெக்கார்ட் டேட்டா ஆன்டு பிளாங்க் டிவிடிஸ். விசைப்பலகை கீபோர்ட். விசைப்பலகை முக்கியமாக உங்கள் கணினியில் உரையை டெக்ஸ்ட் தட்டச்சு டைப் செய்வதற்கே பயன்படுத்தப்படுகிறது. தட்டச்சு பொறியில் டைப்ரைட்டர் இருக்கும் விசைப்பலகை கீபோர்ட் போல இதிலும் எழுத்துக்களும் லெட்டர்ஸ் எண்களும் நம்பர்ஸ் விசைகள் கீஸ் இருக்கின்றன. ஆனால் விசைப்பலகையில் சிறப்பு விசைகளும் உள்ளன. மேல் வரிசையில் இருக்கும் செயல்பாட்டு விசைகள் ஃபங்க்ஷன் கீஸ். அவை எதில் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை பொறுத்து வெவ்வேறு விதமான பணிகளை செய்யும். பெரும்பாலான விசைப்பலகைகளில் வலப்பக்கம் இருக்கும் எண் விசைத்தளம் ரைட் சைட் நியூமரிக் கீபேட் நீங்கள் எண்களை விரைவாக உள்ளிட உதவுகிறது. என்டர் நம்பர்ஸ் குயிக்லி. வழிசெலுத்துதல் விசைகள் நேவிகேஷன் கீஸ். உதாரணமாக அம்பு விசைகள் ஆரோ கீஸ் ஒரு ஆவணத்தில் டாக்குமெண்ட் அல்லது வலைப்பக்கத்தில் வெப்பேஜ் தகவலை நகர்த்தி பார்க்க உதவுகின்றன. சுட்டியால் செய்யக்கூடிய பெரும்பாலான பணிகளை விசைப்பலகையை பயன்படுத்தியும் செய்யலாம். கூடுதல் தகவலுக்கு விசைப்பலகையை பயன்படுத்தல் என்பதை பார்க்கவும். சுட்டி மவுஸ். சுட்டி என்பது உங்கள் கணினி திரையில் டெஸ்க்டாப் இருப்பவற்றை சுட்டி தேர்ந்தெடுக்க டு செலக்ட் பயன்படும் ஒரு சிறிய சாதனம். சுட்டிகள் பல வடிவங்களில் கிடைக்கின்றன. இருந்தாலும் பொதுவாக ஒரு சுட்டி சுண்டெலி போலத்தான் இருக்கும். இது ஒரு சிறிதாக நீள்வட்ட வடிவமாக இருக்கும். வால் போன்ற நீண்ட ஒரு கம்பியால் அமைப்புடன் இணைக்கப்பட்டிருக்கும். புதிதாக வந்திருக்கும் சில சுட்டிகள் கம்பியில்லாதவை ஒயர்லெஸ் மவுஸ். சுட்டியில் வழக்கமாக 2 பொத்தான்கள் இருக்கும். ஒரு முதன்மை பொத்தான், இது சாதாரணமாக இடது பொத்தான். ஒரு கூடுதல் பொத்தான். பல சுட்டிகளில் அந்த இரு பொத்தான்களுக்கு இடையில் ஒரு சக்கரம் வீல் இருக்கும். இந்த சக்கரம் திரைகளில் இருக்கும் தகவலை சீராக உருட்டி ஸ்க்ரோல் ஸ்மூத்லி பார்க்க உதவுகிறது. சுட்டி குறிப்பான்கள் மவுஸ் பாயிண்டர்ஸ்.
சுட்டியை உங்கள் கையால் நகர்த்தும் போது உங்கள் கணினி திரையில் இருக்கும் குறிப்பானும் பாயிண்டர் ஆன் த ஸ்க்ரீன் அதே திசையில் நகரும். குறிப்பானின் தோற்றம் அது எந்த திரையில் எந்த இடத்தில் இருக்கிறது என்பதை பொறுத்து மாறலாம். ஒரு உருப்படி ஐட்டம் தேர்ந்தெடுக்க விரும்பினால் அந்த உருப்படியை சுட்டவும். பாயிண்ட் டு த ஐட்டம். பிறகு முதன்மை பொத்தானை பிரைமரி பட்டன் கிளிக் செய்யவும். அழித்துவிட்டு விடுவிக்கவும். உங்கள் சுட்டி கிளிக் செய்வதுதான் யூசிங் த மவுஸ் டு பாயிண்டிங் த கிளிக் உங்கள் கணினியை பயன்படுத்தும் பிரதான முறை. கூடுதல் தகவலுக்கு சுட்டியை பயன்படுத்தல் என்பதை பார்க்கவும். திரையகம் மானிட்டர். திரையகம் உரையையும் டெக்ஸ்ட் படங்களையும் கிராஃபிக்ஸ் பயன்படுத்தி தகவலை காட்சி வடிவத்தில் விஷுவல் ஃபார்ம் காண்பிக்கிறது. திரையகத்தில் மானிட்டர் தகவலை காண்பிக்கும் பகுதி திரை டிஸ்பிளே ஸ்கிரீன் என்று பெயர். தொலைக்காட்சி திரையை டெலிவிஷன் ஸ்கிரீன் போல் கணினி திரையிலும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் அசையாத ஸ்டில் அல்லது அசையும் மூவிங் படங்களை பார்க்கலாம். திரையகங்களில் 2 அடிப்படை வகைகள் உள்ளன. சிஆர்டி திரையகங்கள், கேத்தோட் ரே டியூப். எல்சிடி திரையகங்கள், நிர்ம படிக காட்சி, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. 2 வகைகளுமே படங்களை துல்லியமாக காட்டுகின்றன. ஆனால் எல்சிடி திரையகங்கள் மெலிதாகவும் லேசாகவும் இருக்கும். இருந்தாலும் பொதுவாக சிஆர்டி திரையகங்களின் விலை குறைவு. அச்சுப்பொறி பிரிண்டர். அச்சுப்பொறி கணினியில் உள்ள தரவை டிஜிட்டல் டேட்டா தாளுக்கு மாற்றுகிறது. ஃபிசிக்கலி ரைட்ஸ் ஆன் டு த பேப்பர். கணினியை பயன்படுத்த ஆப்ரேட் செய்ய அச்சுப்பொறி தேவையில்லை. ஆனால் இது இருந்தால் மின்னஞ்சல், இமெயில், அட்டைகள், கார்ட்ஸ், அழைப்பிதழ்கள், இன்விடேஷன், அறிவிப்புகள், அனௌன்ஸ்மெண்ட்ஸ் போன்றவற்றை அச்சிடலாம், பிரிண்ட் செய்யலாம். பலர் தங்கள் புகைப்படங்களை வீட்டிலேயே அச்சிட்டு கொள்ள விரும்புகிறார்கள். அச்சுப்பொறிகளில் இங்க்ஜெட் அச்சுப்பொறிகள், இங்க்ஜெட் பிரிண்டர்ஸ், லேசர் அச்சுப்பொறிகள், லேசர் பிரிண்டர்ஸ் ஆகியவை பிரதான வகைகள். வீட்டிற்கு இங்க்ஜெட் அச்சுப்பொறிகள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. இவை கருப்பு வெள்ளையிலோ பிளாக் அண்ட் ஒயிட் அல்லது முழு வண்ணத்திலுமோ ஒரிஜினல் ஃபுல் கலர் ஃபார்மேட் அச்சிடும் சிறப்பு தாள் ஸ்பெஷல் பேப்பர் ஒன்றை பயன்படுத்தினால் புகைப்படங்களை உயர்ந்த தரத்தில் அச்சிடும் ஹை குவாலிட்டி இங்க்ஜெட் அச்சுப்பொறிகள் சிறிது மெதுவாக செயல்படும் தன்மை கொண்டது. லேசர் அச்சுப்பொறிகள் இன்னும் வேகமாக செயல்படுகின்றன. இவை கடும் வேலைப்பளுவை தாங்கக்கூடியவை. ஒலிபெருக்கிகள் ஸ்பீக்கர்ஸ் ஒலியை இயக்க ப்ளே சவுண்ட்ஸ் பயன்படுகின்றன. அவை அமைப்புக்குள் பொருத்தப்பட்டிருக்கலாம், பில்ட் அண்ட் த சிஸ்டம் யூனிட், அல்லது கேபிள்களால் இணைக்கப்பட்டிருக்கலாம், கனெக்டட் வித் கேபிள்ஸ். உங்கள் கணினியில் இசை கேட்கவும் பிற ஒலிகளை, இசை இல்லாத ஒலிகளை, வாய்ஸ் சவுண்ட்ஸ் கேட்கவும் ஒலிபெருக்கிகள் உதவுகின்றன. மோடம். உங்கள் கணினியை இணையத்துடன் இணைக்க உங்களுக்கு மோடம் தேவை. மோடம் என்பது கணினி தகவலை தொலைபேசி இணைப்பு வழியாக அல்லது அதிவேக கேபிள் வழியாக அனுப்பும் மற்றும் பெறும் ஒரு சாதனம். இது சில சமயங்களில் அமைப்பு தொகுதிக்குள் விதின் த சிஸ்டம் யூனிட் வைக்கப்பட்டது. ஆனால் அதிவேக மோடங்கள் பொதுவாக தனி உபகரணங்களாகத்தான் எக்ஸ்டர்னல் டிவைஸாக இருக்கும். இந்த வீடியோவை பார்க்கும் அன்பர்கள் இது போன்ற வீடியோவை பார்க்க விரும்பினால் தமிழன் டெக் அஸ்ட்ரோ ரவி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தவறாமல் லைக் செய்யவும், உங்களை போன்ற நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும், உங்களது மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். To choose your life partner, kindly visit kskmatrimonial.com. Thank you.